தேவ ஜனமே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் இந்த வருடம் முழுவதும் உங்களை கண்மணி போல பாதுகாத்து, எத்தனையோ தேங்கு நாசம் மோசங்கள் எவ்வளவோ காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடந்தால் கூட கர்த்தர் நம்மளை பாதுகாத்து இதுவரை கண்மணி போல பாதுகாத்தார். இதற்கு எதிர வேணும் தகுதியே கிடையாது. நான் அதை பார்த்து முதலாவது நன்றி செலுத்தினேன். இந்த வருடம் முழுவதும் காத்த தெய்வத்திற்கு முதலாவது நல்ல ஸ்தோத்திர பலி செலுத்தினேன். அடுத்த வருடத்தில் கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்யணும், நினைத்த காரியங்கள் எல்லாம் நிறைவேற்றி கர்த்தர் நம்மளை மகிழ பண்ணணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோமா? சரி, கர்த்தர் இந்த வருடத்திற்கென்று தேவன் நமக்கு கொடுத்த வேத வசனத்தை எடுத்து வாசிப்போமா? யாத்ராகமம் புஸ்தகம் 14வது அதிகாரம், அதில் 14வது வசனம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று. இதில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களே எகிப்து ராஜா பார்வோன் ராஜா ஓட ஓட துரத்திக்கிட்டே இருக்கிறான். கேட்குறான், இனி எத்தனை காலம் இப்படி ஓடிக்கிட்டே இருக்கணும்? இனி எத்தனை நாட்கள் நான் இப்படி ஓடிக்கிட்டே இருக்கணும்? இதற்கு ஒரு விமோச்சனமே இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்கள் நொறுங்கி நொடுங்கி, ஆண்டவனே எத்தனை காலம்பா, எத்தனை காலம் பாடு, இன்னும் எவ்வளோ காலம் காத்திருக்கணும், எவ்வளோ நாட்கள் நான் உங்களுடைய வார்த்தையை பிடித்து கொண்டு ஓடணும்? நீங்கள் சொன்னீங்க விடுதலை தருவேன், ஒன்றுமே நடக்கலைன்னு சொல்லி சில சமயங்கள் நம்ம நாங்களாய்த்து போயிடும், வாழ்க்கையை குறித்து சோர்ந்து போய்கிறோம். எத்தனை வருடம் ஆண்டவரே, எத்தனை வருடம், அவ்வளோன்னு சொல்லி நம்ம புலம்பி தவிப்போம். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த யுத்தம் என்னுடையதப்பா, இந்த யுத்தத்தை நான் முடித்து வைக்க போகிறேன். நீங்களும் சில சமயங்களில் போராடுகிறீங்க. உங்களுடைய வியாபாரத்தை குறித்து, உங்களுடைய கடன் பிரச்சனைகளை குறித்து, உங்களுடைய இட பிரச்சனை குறித்து, எதிர்கால வாழ்க்கையை குறித்து, தேவன் உங்கள் வாழ்க்கையில் நம்ப பண்ணின வசனங்களை குறித்து எத்தனையோ நாட்கள் புலம்பி தவித்திருக்கிறீங்க. ஆனால் இன்னுமே கோச்சல நடக்கலையே, எப்படியே நடந்துக்கிட்டே இருக்கும், எவ்வளோ காலமாக அந்த காரியம் நடந்துக்கிட்டே இருக்கும், எத்தனை நாட்கள் அந்த பிரச்சனையோடு நான் நடந்துக்கிட்டே இருக்கணும், இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவே வராதா? நிச்சயமாகவே முடிவு உண்டுன்னு சொன்னீங்களே, நம்பிக்கை போகாதுன்னு சொன்னீங்களேன்னு சொல்லி நீங்கள் அங்கலாய்த்து தவித்து வேதனைப்பட்டு நொறுங்கி நிற்கலாம். ஆனால் ஆண்டவர்களை பார்த்து சொல்கிறார், உன் துக்க நாட்கள் முடிந்து போனதம்மா, உன் வேதனை நாட்கள் முடிந்தது. இத்தனை காலம் பாடுபட்டு வேதனைப்பட்டு கண்ணீர் வடித்த நாட்களுக்கு நான் ஆசீர்வதிக்க போகிறேன்னு சொல்லி ஆண்டவர்களை பார்த்து சொல்கிறார். இந்த வசனத்தில் கொஞ்சம் கீழே இறங்கி வந்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் பெரிய அந்த என்னை குறித்து ஏன்பா முறையிடுகிற கோலை நீட்டுன்னு ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் புறப்பட்டு போங்கள்னு சொல்கிறார். என்னை நோக்கி ஏன் முறையிட்டுக்கிட்டே இருக்கிற? நடந்துக்கிட்டே போ, யுத்தம் என்னுடையது, நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன், நீ சும்மா இரு. நீ ஏன் என்கிட்ட முறையிட்டுக்கிட்டே இருக்கிற? நீங்கள் புலம்பிக்கிட்டே இருக்கிறீங்க சில காரியங்களை குறித்து மன கிளேசத்தினால. இப்படி நடந்தால் நல்லா இருக்கும், இப்படி நடந்தால் நல்லா இருக்கும், இந்த காரியம் இப்படி முடிஞ்சிட்டா நல்லா இருக்கும், சீக்கிரம் முடியாதா, ஐயோ ஐயோ ஐயோன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்கிறீங்க. ஆனால் சொல்ல, ஏன் கலங்கிக்கிட்டு இருக்கிற? எதுக்கு போராடிக்கிட்டு இருக்கிற? யுத்தம் என்னுடையது, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனா இது மாத்திரம் நான் சொல்லுவேன். நீங்கள் நடந்து செல்லுங்க. உங்களுடைய வாழ்க்கையை குறித்து, உங்களுடைய எதிர்காலங்களை குறித்து பயப்படாமல் தைரியமாக நடந்து செல்லுங்க. தேவன் ஒரு நல்ல முடிவை வைத்திருக்கிறார். உங்களுக்கு நன்மையாக இருக்கும். உங்களை பாய்க்கிறவங்களை, உங்களை அழிக்க நினைக்கிற துன்மார்க்கனுக்கோ கேடாய் முடியும். ஒரு நாள் சோர்ந்து போகாதீங்க, ஒரு நாள் மனம் அடிந்து போகாதீங்க. ஏன் ஆண்டவனேன்னு சொல்லி தேவனை குறித்து முறுமுறுக்காதீங்க. இன்றைக்கு நீங்கள் பாடுகளில் இருக்கலாம், இன்றைக்கு நீங்கள் உபத்திரவத்தில் இருக்கலாம், இன்றைக்கு நீங்கள் வேதனை மத்தியில் மனம் கசந்து போய் நின்றுக்கலாம். எத்தனை காலம் பாடுகள் ஆண்டவன்னு சொல்லி வேதனையோடு நீங்கள் நிற்கலாம். இதற்கு ஒரு முடிவே இல்லையா? இதற்கு ஒரு விமோச்சனமே இருக்காதா? எப்பொழுது என் குடும்பம் தலைக்கும்? எப்பொழுது நான் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவேன்? எப்பொழுது என் திருமண காரியம் நான் வாய்க்கும்? என்னுடைய நிலைமை என்றைக்கு மாறும்? அங்கலாய்க்கிறீங்க, வேதனைப்படுகிறீங்க, ஊழியம் செய்கிறீங்க, ஊழியத்தில் முன்னேற்றமே இல்லை, ஊழிய காரியமாய் போகிற ஒரு அபிஷேகமும் இல்லை, மனம் சோர்ந்து போயிடுறீங்க. நான் எதுக்கு ஊழியம் செய்யணும் ஆண்டவனே? ஆண்டவர் சொல்கிறார், நீ தைரியமாய் கடந்து செல். இந்த வசனத்தை பாருங்க. அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள். இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுப்பா, நீ புறப்பட்டு போ. ஏன் இந்த முறையிட்டு இருக்கிற? நான் பார்த்துக்கிடுவேன். இதுவரை உன்னை கண்மணி கூட பாதுகாத்தல, இனிமேல நான் பாதுகாப்பேன். அவனை நான் தான் அவ்வளோத்துக்கு முரட்டாட்டம் பண்ண வைக்கிறேன். அவனை அழிக்கணும் நான் முடிவு பண்ணிட்டேன். அவன் என் ஜனத்தாக இஸ்ரவேலுக்கு செய்ததை நான் நினைப்பு வைத்திருக்கிறேன். அவன் உங்களுக்கு ஆண்டவர் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற மனுஷங்க நீங்கள் நினைக்கிறீங்க, வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. இன்னைக்கு ஆண்டவனே முடியுங்க. ஆண்டவர் அவர்கள் மீது தேவ கோபாக்கினை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். தேவன் அந்த நியாயம் விசாரித்துக் கொண்டு இருக்கிறார். அதனாலதான் தாமதமாய் கொண்டு இருக்குது. தேவன் நியாயம் விசாரித்து முடித்த உடனே
கர்த்தர் ஒரே நொடியில ஒரு சனப்பொழுதுல மொத்தத்தை அழிச்சுட்டுருவாரு. உங்களை அன்று வாழ வைப்பாரு. உங்க விரும்பின காரியத்தை உங்களுக்கு கொடுத்து மடிந்து போகாதீங்க. தேவன் இன்றைக்கு கொடுத்த வாக்கை தினமும் வைத்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரை உயர்த்தி மேன்மைப்படுத்துவான். நமக்கு ஆட்சேபிக்கட்டுமா? அன்பு தகப்பனே, கோடி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறேன். நான் புதிய வருடங்களை காண செய்திருக்கிறீங்க. பிள்ளைகள் எல்லாரும் வேதனையோடு துக்கத்தோடு அடுத்த வருடமும் வேதனையோடு கழிக்கணுமா என்று மனம் கசந்து இருக்கிறாங்க. அந்த மனக்கசப்பை எடுத்து போடுங்க. இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, கர்த்தருடையது என்று இருக்கிறது. நீங்க பொறுப்பெடுத்துக்கணுங்கப்பா. நீங்க ஆசீர்வதிங்க. வேதனையெல்லாம் மாற்றுங்க, துக்கத்தையெல்லாம் மாற்றுங்க, சந்தோஷப்படுத்துங்க. மகிழ்ச்சியின் கேடகத்தினால் முடி சுட்டுங்கப்பா. வாழ்க்கையில உயர்த்தி நிறுத்துங்க. அன்னை வாழ்க்கையை உயர்த்தி நிறுத்துங்க. வேதனையெல்லாம் எடுத்து போடுங்கப்பா. எத்தனை காலம் என்று மனம் நொந்து நொறுங்கி கலங்கி ஆண்டவனே என்று மனம் திகைத்து நிற்கிற ஒவ்வொருவரையும் தொட்டு வாழ்க்கையை ஆசீர்வதிப்பிடாமல் சொல்லி ஜெபிக்கிறேன். மேன்மைப்படுத்துங்க. சமாதானம் வரல சந்தோஷத்தினால் மேன்மைப்படுத்த நிறுத்துங்க. வியாபாரம் செய்கிற பிள்ளைங்களை வியாபாரத்தை ஆசீர்வதிங்க. வியாபாரத்தை உயர்த்தி நிறுத்துங்க. கடன் பிரச்சனையில கஷ்டப்படுற ஒவ்வொரு பிள்ளைகளும் கடன் பிரச்சனையை மாற்றுங்க. வியாதியில கஷ்டப்படுற ஒவ்வொரு பிள்ளைகளும் வியாதியை மாற்றி போடுங்க. ஊழியத்தில் உயர்வை கட்டளையிடுங்க. வருமானங்களில் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. சாப கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். பிள்ளைகள் வாழ்ந்திருக்கும்படி செய்ய, சுகித்திருக்கும்படி செய்ய, நன்மையினால் முடி சுட்டு என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொன்னது போல இந்த பிள்ளையுடைய வாழ்க்கை ஆசீர்வாதங்களை நான் நிரம்பி வழியிட்டோம். இந்த வருடம் இந்த பிள்ளைகள் நம்மை சுதந்திரிக்கிற வருடமாய் மாற்றி மகிழ பண்ணுகிறாங்க. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். உயர்த்தி நிறுத்துங்க. உயர்த்துவினாக சொல்லிச்சு தடையில் நீங்கட்டும். ஆசீர்வாதத்தினால் பலப்படுத்தும். நம்ம இன்னும் கேடகத்தினால் முடி சொட்டுக்கொள்ளுங்க. எல்லா வல்ல தெய்வமே நீர் அந்த பிள்ளைகளை கண்மணி போல பாதுகாத்துக்கொள்ளும். ஜீவனை கொடுத்த மீட்ட தெய்வம் எல்லாவற்றையும் பாதுகாத்துக்கொள்ளும், பலப்படுத்தும். நம்பினால் முடி சொல்லும். எந்த பிள்ளைகள் எந்த காரியத்துக்காக ஏங்கி தவித்து உடைய பார்த்து வந்தாலும் அதை பெற்றுக்கொண்டேன் என்று விசுவாசத்தோடு இந்த பிள்ளைகள் வாழ்ந்திருக்கும்படி செய்யுங்க, சுகித்திருக்கும்படி செய்யுங்க. சோர்ந்து போகாதபடி கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சிய கம்பீரமாய் ஓட உதவி செய்யும், பலப்படுத்துங்க, சகாயப்படு. நன்மை நான் முடி சொல்றேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அருமையான தெய்வ ஜனமே, ஒரு நாள் சோர்ந்து போகாதீங்க. நிறைய பாடுகள் இருக்கலாம், உபத்திரவங்கள் இருக்கலாம். நான் சொல்றேன், விடியற் காலம் ஒன்று உண்டு. காலம் இருப்பது போல விடியற் காலம் ஒன்று உண்டு. உங்களுக்கு நல்ல விடியற் காலம் வரும். ஆண்டவரை ஆசீர்வதிப்பார். God bless you. Happy New Year.